கோடை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம் என்றும் சுயம்வரம். பூவே நீ சிரித்தாலே இதயம் பறிகொடுத்தேனே, சிறகாய் நான் காற்றில் மிதந்தேனே. எனக்கே நீ பிறந்தாயோ, கனவில் நீ கலந்தாயோ, புதிதாய் நான் மாறி போனேனே. மாதுளை இதழில் நான் என்னை தொலைத்து மயக்கம் கொண்டே, தேன்கனி உதட்டில் மோகத்தில் மூழ்கி நான் விழுந்தேனே. தவமாக என் வரமாக நீ வந்தாய் எனக்காக. சுயம்வரம் என்றும் சுயம்வரம், சுயம்வரம் சுயம்வரம், சுயம்வரம் என்றும் சுயம்வரம். அம்மா சந்தியா, கோயில்ல என் நண்பன் மகேந்திரனை பார்த்தல்ல, அவன் சின்ன பையன் கல்யாணுக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்னம்மா சொல்ற? எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லப்பா. சந்தியா, எந்தெந்த வயசுல எது எது நடக்கணுமோ அதெல்லாம் அப்பப்ப நடந்தாதாமா சந்தோஷம். கல்யாணம் நீயும் பார்த்திருக்கல்ல, பார்க்க நல்லவனாவும் அழகாவும் இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களே உன்னை விரும்பி ஏத்துக்கிறேங்கிறாங்க. நல்ல குடும்பம். எனக்கும் உங்க 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்பா, கல்யாண விஷயத்துல எனக்குன்னு சில அபிப்பிராயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. அதனாலதாம்மா கேக்குறேன். சொல்லுமா, கல்யாண பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? ஒரு தடவை பார்த்த உடனே சொல்லுன்னு சொன்னா எப்படிப்பா சொல்றது? அப்பா, தான் மனச நல்லா புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் அக்கா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த மாதிரி பையன் யாராவது இருந்தா சொல்லுமா. நீ யாரையாச்சும் விரும்புறியாமா? அந்த மாதிரி எதுவும் இல்லப்பா. சந்தியா, உங்களை என் பொண்ணுங்க மாதிரி வளர்க்கலம்மா, என் நண்பர்கள் மாதிரி தான் வளர்த்தேன். என் கிட்ட ஒளிவு மறைவு எதுக்குமா? உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லு. ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. அப்புறம் எதுக்குமா நீ தயங்குற? உன்னை ஏன் இப்படி அடிக்கடி கேட்கிறேன் தெரியுமா? ஒரு காலத்துல என் தங்கச்சி சுபத்ராவும் ஒரு பையனை காதலிச்சு வீட்டில் இருக்கிறவங்க அந்த காதலை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு பயந்து வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயோ ஓடி போயிட்டாமா. 25 வருஷம் ஆச்சு. என் தங்கச்சி எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் கேக்குறேன். அப்பா, உங்களுக்கு கெட்ட பேரு வர மாதிரி உங்க பொண்ணு என்னைக்கும் நடந்துக்க மாட்டா. அப்படின்னா கல்யாணம் பத்தி ஒருத்தர் பேசிக்காம ஒருத்தர் பழகிக்காம திடீர்னு கல்யாணம்னா எப்படிப்பா? அப்படிதானக்கா? ஆமாப்பா. அப்படின்னா வேற என்னமா, நாளைக்கே போய் கல்யாணம் பாரு. 2 பேரும் மனம் விட்டு பேசுங்க. உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணம். சரியாமா? சந்தியாவும் நீயும் பொருத்தமா இருப்பீங்கன்னு நானும் அம்மாவும் நினைக்கிறோம்டா.
அவன் சின்ன பையன் கல்யாணுக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ என்னம்மா சொல்ற? ஆக்சுவலா கல்யாணம்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுதான். அந்த மாற்றம் ஆண் பெண் இருவரும் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். அக்கா, ம், என்ன யோசிச்சுட்டு இருக்க? மார்னிங் கோவில்ல நடந்ததை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? அட அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்லன்னா இருக்கிற மாதிரின்னு காதல் புத்தகம் முதல் பக்கத்துல போட்டிருக்க. சொல்லு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? லவ்வோ இல்ல சைட்டோ இல்ல. ஸ்ரீ, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஓகே, லவ் இல்ல பின்ன வேற என்ன? கல்யாணுக்கு என்ன குறைச்சல்? அழகா தானே இருக்கான். அழகா இருந்தா மட்டும் போதுமா? வேற என்னக்கா வேணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? எனக்கு வரப்போற புருஷனை நானே சுயம்பரமா தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துக்கோ. யாரு வேணான்னு சொன்னா? ஸ்வயம்வரமா இருந்தாலும் சரி, பெரியவங்க நிச்சயம் பண்ணாலும் சரி, உன் விஷயத்துல ரெண்டுமே ஒண்ணுதானக்கா. கீழே விழாம உன்னை தாங்கி பிடிச்சவரு கல்யாணம் மேடை வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போகாம விட மாட்டாரு. ஆமாக்கா, முதல் தடவையா நீயும் கல்யாணம் கோவில்ல பேசிட்டு இருக்கும்போது யார் அந்த திமிரு பிடிச்ச வர்ஷா மூடெல்லாம் கெடுத்துட்டா. அவளே சொன்னால பணத்திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு. வர்ஷாவா? அக்னி வர்ஷா. அவ பேர்லயே இருக்கு அந்த திமிரு. எஸ், என் பேர்லயே இருக்கு திமிரு. இந்த அக்னி வர்ஷா நினைச்சான்னா அது நடந்தே ஆகணும். இதுதான் இந்த திமிரு தான் இருக்க கூடாதுங்கிறது. மம்மி, ஆமாண்டி, மம்மி தான். நான் உனக்கு அம்மாங்கிறதுனாலதான் உன் திமிரை கொஞ்சம் அடக்கிக்கோன்னு சொல்றேன். மத்த பொண்ணுங்கள மாதிரி நீயும் அடக்க உடக்கமா இருன்னு தான் நான் சொல்றேன். பார்வதி, உனக்கு கோடி தடவை சொல்லியிருப்பேன். வர்ஷான்னா யாரு? இந்த ராமானுஜம் பொண்ணு, கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரி. இந்த ராமானுஜத்தோட ஒரே வாரிசு. இவ நினைச்சபடி இருப்பா, நினைச்சபடி செய்வா. இப்படிதான் இந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்திலயும் இவளுக்கு செல்லம் கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரி இவ தெனாவட்டா இருக்கா. அப்படி இருந்தா என்னடி? கோடீஸ்வரிக்கு இந்த தெனாவட்டி இருந்தா தான் அழகு. இப்படிதாங்க. இவள ஒரேடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இவ கல்யாணம் நடந்த மாதிரி தான். மம்மி, நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன். நான் மனசார விரும்பினவனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல, சீ தள்ளி போன்னு உன் முகத்துக்கு நேரா சொன்னா கூட நீ ஏண்டி அவனையே கட்டிக்கணும்னு அலையிற? நீ ஊன்னு சொன்னா போதும், அவனை விட அழகான, அவனை விட பணக்காரனான ஒருத்தனை கியூல கொண்டு வந்து நிக்க வைப்பாரு உங்க அப்பா. தெரியும். நான் நினைச்சேன்னா எங்க அப்பா அந்த ஆகாயத்துல இருக்கிற நிலாவை கூட என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமா. நான் ஒரு கண் அசைவு செஞ்சாலே போதும், என்ன வேண்டான்னு சொன்னவன நிக்க வச்சு எரிச்சு சாம்பலாக்குற திறமையும் எங்க அப்பாக்கு இருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எனக்கு அவன் தான் வேணும். நான் போட்ட சபத நாள் முடியறதுக்குள்ள அவனாவே வந்து என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அவன் வருவான், நிச்சயமா அவன் வருவான். வர வெப்பேன், என் கால்ல வந்து விழுவான். இதான் இதேதான். இந்த திமிரை பார்த்துதான் அந்த பையன் நீ வேண்டான்னு உதறிட்டு போயிருப்பான். ஆனாலும் உனக்கு புத்தி வராது. மம்மி, எதுக்குடி எதுக்குடி இப்ப இப்படி கத்துற? இந்த உலகத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு பிடிச்ச ஒருத்தன் கூட தான் சந்தோஷமா வாழவும் முடியும், நல்லபடியா குடும்பமும் நடத்த முடியும். அது இல்லாம தன்னை விரும்பாத ஆம்பளைய உன்னோட திமிராலையும் இல்ல அகம்பாவத்தாலையும் அடைய முடியாது. அப்படியே அடைஞ்சாலும் உன்னால சந்தோஷமா அவன் கூட வாழ முடியாது. அதனாலதான் என் பேச்ச கேளுங்கிறேன். கேட்க மாட்டேன். உன் பேச்ச மட்டும் இல்ல, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்.
அவன்தான் எனக்கு வேணும். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அவன் கூட மட்டும்தான் எனக்கு நடக்கணும். இந்த அக்னி வர்ஷா ஒண்ணு நினைச்சிட்டானா அது நிச்சயமா நடந்தே ஆகணும். அதுக்கு இல்லடி. பார்வதி, இவளுக்கு மூடு சரியில்லை, இவளை டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள போ. ரிலாக்ஸ்மா. ஆதித்யா, 5 வருஷமா நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோயேன். வர்ஷா, அது நடக்காதுன்னு நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆதித்யா, என் மனசுல உன்னை தவிர யாரும் இல்லைன்னு நானும் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். உன்னை தவிர நான் வேற எந்த ஆம்பளையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. மரியாதையா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. வர்ஷா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணுதான் வேணுமே தவிர உன்ன மாதிரி ஆள் கிடையாது. ஆதித்யா, என்ன நீ ரொம்ப கோவப்படுத்துற. இந்த அக்னி வர்ஷா நினைச்சானா? நினைச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல உன்னுடைய ஆசை நிறைவேறாது. எப்படி நிறைவேறாதுன்னு நானும் பாக்குறேன். வர்ஷா, பொண்ணுன்னா அடக்கமா இருக்கணும். பொண்ணுன்னா பூ மாதிரி அழகா இருக்கணும். பொண்ணுன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கணும். உன்ன மாதிரி அடங்கப்படாரியா இல்ல. ஆதித்யா, என்ன நீ அவமானப்படுத்துற. நீ ஒரு பொண்ணா இருந்தா தானே அவமானப்படுறதுக்கு. என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. நீ ஒரு பொண்ணா இருந்தா தானே அத பத்தில கவலைப்படுறதுக்கு. ஆதித்யா, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. நீ ஒரு பொண்ணா இருந்தா தானே பொறுமையை பத்தி யோசிக்க. ஆதித்யா, 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 ஆதித்யா. எதிரொலிக்கிற இந்த இயற்கை சாட்சியாவும் வானத்துல இருக்கிற இந்த சூரியன் சாட்சியாவும் நாம 2 பேரும் நின்னுட்டு இருக்கிற இந்த பூமாதேவி சாட்சியாவும் சொல்றேன். இந்த அக்னி வர்ஷா கல்யாணம்னு ஒண்ணு இந்த ஜென்மத்துல பண்ணிக்கிட்டான்னா அது என் மனசுக்கு பிடிச்ச இந்த ஆதித்யாவை மட்டும்தான். என்ன சேலஞ்ச் பண்றியா? இல்ல, நான் சபதமே பண்றேன். 1 year, only 1 year, 365 days. அப்படின்னா ஒரே ஒரு வருஷம் உனக்கு நான் டைம் கொடுக்கறேன். நல்லா யோசிச்சுக்கோ, நல்ல டைம் எடுத்து யோசிச்சுக்கோ. இப்ப நோன்னு சொன்னாலும் அப்ப நீ எஸ்ன்னு சொல்லணும். அது நடக்காது. எது நடக்காதோ அதை நான் நடத்தி காட்டுவேன். அது உன்னால முடியாது வர்ஷா. பூன்றது பூக்கும், அதுல இருந்து தேன்ன்றது சுரக்கும். அது இயற்கை தர்மம். ஒரு ஆண் ஒரு பொண்ணு விரும்பினா அவளோட காலில் விழுறதுக்கு கூட தயங்க மாட்டான். அது அவன் மேல வச்சிருக்கிற பாசம். ஆனா உன்கிட்ட ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய எந்த குணமும் இல்ல. அப்பேற்பட்ட ஒன்ன எவனும் காதலிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு என் மனசுல இடமா? ஆதித்யா, என்ன பார்த்து மயங்கி விழற நிறைய ஆம்பளைங்க இருக்கும்போது நான் உன்னையே தேடி தேடி வந்தா என்ன அசிங்கப்படுத்துற இல்ல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொன்ன இந்த டெட்லைன் முடியறதுக்குள்ள உன்னை நான் என் காலடியில விழ வைப்பேன். அது நடக்கவே நடக்காதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆதித்யா, நீ சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா சரியா இன்னும் 1 வருஷம் கழிச்சு நானும் உயிரோட இருக்க மாட்டேன், உன்னையும் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். இந்த உலகத்துல நாம 2 பேரும் நிச்சயமா உயிரோட இருக்கவே முடியாது. இது சத்தியம். Only 1 year. Your deadline starts from now.
ஆதித்யா, இந்த அக்னி வர்ஷா ஒரு நல்ல பாம்பு. தலைய பாறையில் இடிச்சுக்கிட்டு செத்தால சாவனை தவிர செஞ்ச சபதத்தை விட்டு கொடுக்கவும் மாட்டா, தோல்வியையும் ஒத்துக்க மாட்டா. நான் உனக்கு கொடுத்த டெட்லைன் முடிய இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ என் காலடியில வந்து விழணும். நோன்னு சொன்ன உன் வாயாலேயே நீ எஸ்ன்னு சொல்லணும். இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜஸ்ட் 1 வீக், ஒன்லி 1 வீக் மட்டும்தான் டைம் இருக்கு. 2 பேரும் உயிரோட இருந்தாலும் சரி, இல்லனா செத்து போனாலும் சரி. என்ன 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் எதுவுமே பேசிக்கல. கையில இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்க்கு கூலிங் குறைஞ்சு போயிடும் போல இருக்கே. எங்க முன்னாடி பேசிக்கிறதுக்கு வெக்கப்படுறீங்களா? நாங்க இருக்கணுமா இல்ல வெளியில போகணுமா? ஸ்ரீ, சரி நாங்க கிளம்புறோம். 1/2 மணி நேரம் கழிச்சு இங்க வரோம். நாங்க வரதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடணும். எங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும், சரியா? வா ஸ்ரீ, நம்ம போலாம். உன் தங்கச்சியும் என் தங்கச்சியும் நம்ம 2 பேரையும் இங்க தன்னந்தனியா விட்டுட்டு அங்க தூரமா ஏன் போனாங்கன்னு தெரியுமா? தெரியும். அப்புறம் என்ன, நாம ஃப்ரீயா பேசலாம். கல்யாணம்னா ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைன்ற ஒரு அஸ்திவாரத்துக்கு மேல ஒரு அழகான மாளிகையோட பேரு தான் கல்யாணம். இது என்னோட ஃபீலிங். பட் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா. குட். எங்க அப்பா உங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அப்படின்னா உங்க அப்பா என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாரு, சொன்னாரா? அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடுறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குதா? நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா ஆம்பளைங்க எல்லாரும் அழகா தான் இருப்பாங்க. நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டா பொண்ணுங்க இன்னும் கூட அழகா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது மட்டும் போதாதா? இன்னும் சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. ஓகே ஓகே, அவங்க எண்ணங்கள் சரியா இருக்கணும், ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க. am I right? ஆமா. ஆசை நிலா வாசல் வந்ததடி, என் மனசெல்லாம் பூமழையை வாரி தந்ததடி. பூவனமாய் இதயம் மாறுதடி, என் அணுக்களிலே புது ராகம் வழிந்து ஓடுதடி. நான் தேடும் கீதம் இவள்தானா வேதம், துணை வந்தால் போதும் வாழ்வே சுகமாகும். சொர்க்கலோகம் என கண்டேன் பெண்ணே நான் உன்னை. சுயம்பரம் என்றும் சுயம்பரம், சுயம்பரம் என்றும் சுயம்பரம். பூவே நீ சிரித்தாலே இதை